இது 13வது பாடல். அதுக்கு இந்த முக்தி பெறறதுக்கு உண்டான பாடலை வந்து ஒரு எப்படி அவர் யோசிச்சு கொடுத்துருப்பாரு, எந்த சக்தியை அவர் வேலை செய்ய வச்சிருக்கு, முருகப்பெருமான் எப்படி அவர் உணர்த்திருப்பார்ன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நீங்க வந்து ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நற்கதி பெறறதுக்கு ஒரு பாடல் கொடுத்தாரு, அதை நம்ம பத்தி பேசணும். ஆனால் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவன் முருக பக்தியிலையும் முருக சக்தியிலையும் இல்லடா அவரோட ஆத்மா வந்து தூய்மையான ஒரு இடத்துக்கு போனதை உணர்ந்து முக்தி பெறறதுக்காக ஒரு பாடல் கொடுத்தாருன்றப்போ ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ வந்து பொதுவாகவே நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன சொல்லுவோம்னா, தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டா அப்போ நல்ல சாவுப்பா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த உடம்புல கத்தி வைக்காம ஆப்ரேஷன் போகாமல் அவர் இறந்துட்டாரு, உண்மையில ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் வந்து சில பேர் டக்குன்னு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உண்மையில ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட இறப்புக்கு கூட ஒரு முக்தி பெறன்னு ஒரு பாடலை கொடுத்துருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். முக்தி பெறறதுக்காகவே இந்த பாடல் கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம முன்னொரு காலத்துல வந்து ரொம்ப வயதானவர்களா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு வந்து சீக்கிரம் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசி அப்போ இல்ல சிவராத்திரி அப்போ வேண்டுவாங்க, எனக்கு முக்தி கொடு, என் உயிரை எடுத்துக்கோ, நான் பட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்டவர்களுக்கு கூட இந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பெருமான் இந்த பாடல் கொடுத்துருக்கான்றப்போ பெரிய ஆச்சரியமாக. அந்த பாடல் தான் நம்ம இப்போ 13வது பாடலா பார்க்க போறோம். அந்த பாடலோட வரிகள் நான் சொல்றேன். இந்த பாடல் வந்து பொது பாடல் தான் அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்திருக்காரு. இந்த பாடலும் இப்போ 14வது வர பாடல், ரெண்டுமே வந்து பொது பாடல்கள். இந்த பாடல் படிக்கிறதுக்கு நேரம் இடம் காலம் எதுவுமே கிடையாது. இந்த கோயில தான் போய் படிக்கணும் கிடையாது, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில கூட நீங்க இந்த பாடலை போய் படிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முக்தி தரும் பாடலை தான் வந்து பார்க்க போறோம். இதை வந்து உங்களோட பாட்டி தாத்தா இல்ல வந்து நோய்வாய்ப்பட்டவங்க யாரா இருந்தாலும் இந்த பாடலை வந்து கேட்க வைங்க. பாடலோட வரிகளை நம்ம பார்ப்போம். முக்தி தர வேண்டி திருப்புகழ் பாடல்களை நம்ம பார்க்க போற பாடலோட வரிகள் வந்து நான் பதிவு செய்யறேன், பாருங்க. இத்தரணி மீதி பிறவாதே, எத்தரோடு கூடி களவாதே, முத்தமிழை ஓதி தளராதே, முத்தியடி ஏணி கருள்வாயே, தத்துவமை ஞான குருநாதா, சத்த சுரூப புத்தமுதோனே, நித்திய கிருதானர் பெருவாழ்வே, நிறுத்த ஜெகஜோதி பெருமாளே. இந்த உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப சின்ன பாடல். இது மற்ற திருப்புகழ் பாடலாம் ரொம்ப பெரிய பாடலா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 8 வரி தான். இந்த